Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் நமக்கு தெரிந்த ஒரு சில ஆங்கில வார்த்தைகளை வைத்து எவ்வாறு அழகிய வாக்கியங்களை ஆங்கிலத்தில் உருவாக்கிடலாம் அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு பார்ப்போம், சிறுமி. இதை நாங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? வெரி குட், கேர்ள். அப்போ அவள் ஒரு சிறுமி. இதை எப்படி சொல்வோம்? Well done. She is a girl. She is a girl. அவள் ஒரு துடுக்கான சிறுமி. இதை எப்படி சொல்லலாம்? She is a smart girl. She is a smart girl. அவள் ஒரு துடுக்கான அழகிய சிறுமி. ட்ரை பண்ணி பாருங்க. Very good. She is a smart, beautiful girl. She is a smart, beautiful girl. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா? இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். லெட்ஸ் கண்டினியூ. அவள் நடந்து செல்கிறாள். நடக்கிறது எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? வாக். நடந்து செல்லுதலையும் வாக் என்றுதான் சொல்வோம். she walks. ஏன் இங்க வாக்ஸ் என்று சொல்கிறோம்? she என்பது பேசப்படுகின்ற, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட் என்ற என்ன வரும்? எஸ் வடிவ வினை சொல்லை பயன்படுத்துவோம். she walks. She walks. அவள் பாடசாலைக்கு நடந்து செல்கிறாள். பாடசாலைக்கு. To school. To school. சொல்லி பாருங்க நீங்களே. Superb. She walks to school. She walks to school. இப்போ இந்த வாக்கியத்தை நாம் வினா வாக்கியமாக மாற்ற வேண்டும். அப்படியா எங்களுக்கு என்ன வினைச்சொல் தெரிய வேண்டும்? உதவி வினைச்சொல் தெரிய வேண்டும். ஏன்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு வாக்கியத்தை வினாவாக்குவதற்கு நமக்கு உதவி வினைச்சொல் தெரிந்தால் மாத்திரமே அந்த உதவி வினைச்சொல்லை முதலாவதாக போட்டு கேட்கும் போது அந்த வாக்கியம் வினா வாக்கியமாக மாற்றமடைகிறது. அப்போ இங்க வினா வாக்கியம் அமைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி வினைச்சொல் வெளிப்படையா தெரியல. அப்ப நாங்க தான் இனங்காண போறோம். நடத்தல் என்னும் செயலை செய்கிறார். செய்யறது ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம்? டூ இல்ல does சொல்வோம். does அங்க பயன்படுத்துவோம் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு. அப்போ இங்கு இந்த வாக்ஸ் என்பது எவ்வாறு பிரித்தெழுதலாம்? does walk. does walk. she does walk to school. இந்த உதவி வினைச்சொல்லான does என்பதை முன்னால தூக்கி கொண்டே போடுவோம். does she walk to school? does she walk to school? again, does she walk to school? வினா ரொம்ப இலவா இருக்கு இல்லையா? இதுவே அவள் பாடசாலைக்கு நடந்து செல்வதில்லை. எதிர்மறை வாக்கியமே சொல்ல போறோம். எதிர்மறை வாக்கியம் அமைப்பதற்கும் நமக்கு உதவி வினைச்சொல் மிக மிக அத்தியாவசியம். ஏன்? உதவி வினைச்சொல்லுக்கு பின்னாடிதான் not என்பதை போட்டு ஒரு வாக்கியத்தை எதிர்மறையாக மாற்றுகின்றோம். அப்போ இங்கு சொல்லி பார்ப்போமா? she does not walk to school. she does not walk to school. இந்த does not என்பதை நாம் சேர்த்தபடி சொல்வோம். doesn't. she doesn't walk to school. again, she doesn't walk to school. எதிர்மறை வாக்கியம் அமைக்க தெரிந்த நமக்கு இதையே எதிர்மறை வினா வாக்கியமாக அமைப்பது கடினமானதா? இல்லவே இல்லை. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. very good. doesn't she walk to school? doesn't she walk to school? ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? அவள் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு நடந்து செல்கிறாள். ஒவ்வொரு நாளும். well done. every day. every day. ஒரு சொல்ல எழுத வேணும். every day. one word. she walks to school every day. she walks to school every day. அவள் ஒவ்வொரு நாளும் தனது நண்பர்களுடன் பாடசாலைக்கு நடந்து செல்கிறாள். நண்பர்களுடன்
யாருடைய நண்பர்? அவளுடைய நண்பர்களுடன். உடன், with her friends. வாக்கியத்தை முழுமையாக சொல்லி பார்ப்போமா? She walks to school every day with her friends. She walks to school every day with her friends. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? She walks to school every day with her friends. இப்போ நாம் ஒரு சில WH வினாக்களை அமைத்து பார்ப்போம். அவள் எங்கே நடந்து செல்கிறாள்? முதலாவது வாக்கியம் என்ன பார்த்தோம்? She walks to school. அங்க பாடசாலைக்கு, அது எங்களுக்கு ஆன்சரா வர வேணும். எங்கே நடந்து செல்கிறாள்? அவள் நடந்து செல்கிறாளா? Does she walk? எங்கே நடந்து செல்கிறாள்? Where does she walk? Where does she walk? Again, where does she walk? அப்படின்னா அவன் எங்கே நடந்து செல்கிறான்? Please comment your answer. Very good. அவள் எப்போது பாடசாலைக்கு நடந்து செல்கிறாள்? எப்போது? Well done. When does she walk to school? When does she walk to school? எப்ப நடந்து போறா? Every day. It's the answer. அவள் யாருடன் பாடசாலைக்கு நடந்து செல்கிறாள்? யாருடன்? இது எப்படி கேட்போம்? Very good. With whom? With whom? With whom does she walk to school? With whom does she walk to school? Again, with whom does she walk to school? அவன் யாருடன் கோவிலுக்கு நடந்து செல்கிறான்? Please comment your answer. சீதா எப்பொழுது சந்தைக்கு நடந்து செல்கிறாள்? உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.